குழந்தைகளா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை வந்து த டார்டாய்ஸ் அண்ட் த ஃபாக்ஸ், அதாவது நரியும் ஆமையும். ஒரு ஊரில் ஒரு நரி ஒரு ஆமை இருந்தது. அந்த ஆமைக்கு மேலே வந்து ஓடு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஓடு வந்து அந்த ஆமைக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அந்த ஆமை வந்து அந்த நரிக்கிட்ட வந்து என்ன சொல்கிறதுனாக்கா, எனக்கு வந்து இந்த ஓடு வந்து ரொம்ப கனமாக இருக்கிறதுனால என்னால் வேகமாக ஓட முடியல, பறக்க முடியல, அதனால் என்ன மேலே இருக்கக்கூடிய இந்த ஓடு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமை வந்து அந்த நரிக்கிட்ட வந்து சொல்கிறது. அப்போ அந்த நரி அந்த ஆமைக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னா, கடவுள் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும், அதாவது ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி உடல்வாக வந்து கொடுத்துருக்காரு, அது ஏன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆமைக்கிட்ட கேட்குறது. அப்போ அந்த ஆமை என்ன சொல்கிறது, இல்லை எனக்கு தெரியாது, நீயே அது ஏன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஆமை வந்து நரிக்கிட்ட சொல்கிறது. அப்போ வந்து அந்த நரி சொல்கிறது, ஒவ்வொரு மிருகம் வந்து எங்கே வாழறதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியும் தனக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தான் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல் அமைப்பை வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி வந்து அந்த ஆமைக்கிட்ட சொல்கிறது. ஆனால் அந்த ஆமைக்கு அந்த நரி சொன்ன பதிலில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இல்லை. அதுக்கு அப்படி இருக்கிறச்சு என்ன ஆகுதுனாக்கா, அங்கே ஒரு வேடன் என்ன பண்ணுறான்னாக்கா, அந்த நரி இருக்குல்ல, அந்த நரியை வந்து கொல்றதுக்கோசரம் அவனுடைய வில்லிலிருந்து ஒரு அம்பை வந்து விடுறான். அதை வந்து இந்த ஆமை பார்த்துடுறது. உடனே இந்த ஆமை என்ன பண்ணுறது, அந்த நரியை காப்பாற்றுறதுக்கோசரம் அந்த நரிக்கு அந்த வேடன் விட்ட அந்த அம்பு முன்னாடி போய் நின்று அதை தடுத்துடுறது. அந்த அம்பு என்ன ஆகுதுனாக்கா, அந்த ஆமையினுடைய ஓடு இருக்குல்ல, அந்த ஓடில் பட்டு கீழே விழுந்துடுறது. அப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, இதை பார்த்தோன்னே அந்த நரி வந்து அந்த வேடனை வந்து பார்த்துடுறது. உடனே இந்த நரி என்ன பண்ணுறது, அந்த வேடனை துரத்தி பிடிக்கிறதுக்கோசரம் வேகமாக ஓடுறது. அப்போ அந்த நரியை பார்த்துட்டு அந்த வேடன் பயந்துட்டு ஓடி போயிடுறான். அப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நரி வந்து அந்த ஆமைக்கிட்ட வந்து சொல்கிறது, ஆமையாரே, நீ வந்து என்ன சொன்ன, உன் மேலே இருக்கிற இந்த ஓடு எனக்கு பிடிக்கலைன்னு நீ சொன்னையோனோ, இன்றைக்கி இந்த ஓடு தான் வந்து உன்னையும் என்னையும் காப்பாற்றிருக்கு. நீ வந்து அந்த வேடன் அனுப்பிய அந்த வில்லிலேருந்து வந்த அம்பை வந்து நீ தடுத்து நிறுத்தத்துக்கோசரம் நீ குறுக்க வந்த, அது வந்து உன்னோட ஓடில் பட்டு கீழே விழுந்துருது, அதனால் என்னை நீ காப்பாற்றிட்ட. அதே மாதிரி அந்த ஓடு வந்து அந்த அம்பு வந்து உன்னோட ஓடில் பட்டதுனால நீயும் உன்னையை காப்பாற்றிட்ட. அதனால தான் வந்து கடவுள் உனக்கு வந்து அந்த ஓடை வந்து கொடுத்துருக்காரு. அதனால் வந்து அந்த ஓடுனால உனக்கு பிடிக்கல அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறத வந்து ஒரு வரப்பிரசாதமாக நினச்சிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி வந்து அந்த ஆமைக்கிட்ட சொல்கிறது. அப்புறம் அந்த நரி சொன்னதை கேட்டோன்னு அந்த ஆமையும், ஆமாம், கடவுள் வந்து நமக்கு வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த ஓடை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துதான். அடுத்த கதையை வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதையினுடைய மாறல் என்னன்னாக்கா, நமக்கு இருக்கிறத வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும். அதுதான் இந்த கதையினுடைய மாறல்.